1 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமுரளி அருளி செய்தார். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி கேட்கல. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய குடும்பங்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னிலிருந்து கர்த்தர் அதை உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். உன் பிள்ளைகளுக்காக, உங்க கணவனுக்காக, உங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக சபைக்காக நீங்க என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்யணும். ஹல்லேலூயா. யார் எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் வேண்ட சொல்லுகிறார் என்றால், தீமைகள் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த தீமையிலிருந்து, அந்த அழிவிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டியது மிக 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 அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை எச்சரிப்பின் வார்த்தையாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுக்காக இந்த மாதத்திலே நீங்கள் பிரத்யேகமாக நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டியது கடமை. தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி இந்த மாதம் எந்த தீங்கு உங்க பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? கேட்கல. தாம் பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறவரேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அழில சொல்லலாம். உங்க பிள்ளைகளின் சுகத்தை விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல நீங்கள் வேண்டுதல் செய்யணும். ஹல்லேலூயா. உங்கள் வேண்டுதலின் நிமித்தம் கர்த்தர் உங்க பிள்ளைகளின் படிப்பை வெற்றியாய் முடிய கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய சுகத்தை வெற்றியாய் முடிய கர்த்தர் கிருபை செய்வார். உங்க குடும்பத்திலே ஒரு வெற்றியை தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க வேண்டுதல் அப்படிதான் இருக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணுவதற்காக என்ன செய்கிறார்கள்? நெருங்கி வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்வதுன்னு தெரியாம இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை நோக்கி என்ன சொல்றாங்க? எங்களுக்காக என்ன செய்யுங்க? ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த படையை முறியடிப்பது வேணும் அப்படின்னா இது எங்களால முடியாது, கர்த்தரால தான் முடியும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வருவதற்கு 2 ரீசன் உண்டு. இந்த பிரச்சனைகளை தேவன் சந்திப்பதற்கு கர்த்தர் இடத்துல 2 காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி நீங்க என்ன செய்யணும்? வேண்டி அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தீங்குல இருந்து நான் விடுபடணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு, என் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல நான் திரும்பணும். நீங்க எப்படி திரும்பணுமா? முழு ஹார்ட்டோட. ஆமென். முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? திரும்புங்க. உங்க ஆராதனை அப்படிதான் இருக்கணும். அறகுறையாய் கர்த்தரை ஒரு நாள் ஆராதிக்க கூடாது. கர்த்தரிடத்துல பணமோ பொண்ணோ எதிர்பார்க்கல. என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா உன் முழு இருதயத்தை கர்த்தரை கொடு. ஹல்லேலூயா. இப்ப இந்த முழு இருதயத்தோடு யார் தேவ சமூகத்திலே திரும்புகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்க வல்லவரா இருக்கிறார். 2வது சொல்லப்படுகிறார் பாருங்க, வாசிங்க.
முழு அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடத்திலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு, இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், அந்நிய தேவர்களை விட்டு. ஆமென். ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆராதனை தான், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆராதனையா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களை விட்டு நீ என்ன செய்? விலகு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மேல எந்த மனிதனும் இல்லைன்றத ஃபர்ஸ்ட் நீ நம்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு மேல எந்த சக்தியும் இல்ல, கர்த்தருக்கு மேல எந்த தெய்வமும் இல்ல. அவர் ஜீவனுள்ள தேவனாக உனக்காய் உயிரோடு இந்த நாளிலே எழும்பி இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ நம்பு. ஹல்லேலூயா. என் தேவன் மௌனமாய் இருக்கிற தேவன். தேவன் பேசுகிறார். உனக்கு மறு உத்தரவு கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப உங்கள் இருதயங்கள் இருபுறமாய் இல்லாமல், அனலாகவும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல் இருந்தால் தேவன் உங்களை என்ன செய்வாரா? வாந்தி பண்ணி போடுவார். அனலா இருக்குன்னா அனலாவே என்ன செய்? இரு. அனல்ல கொஞ்சம் குளிர்ல கொஞ்சம் இருந்தா கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். ஒண்ணு குளிராயிரு, இல்ல ஒண்ணு பாவியாரு, இல்லனா பரிசுத்தமானாரு. நான் பரிசுத்தமானவ இருப்பேன், ஆனா என்ன பாவியாம இருப்பேன். இது நடைமுறையில சாத்தியப்படாது. இப்படியே உன் ஜீவன் போய்கொண்டே இருந்தது என்றால் சவுலுக்கு நேர்ந்த நிலைமைதான் உங்களுக்கு நேரிடும். அல்லேலூயா. பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறின லோத்தின் மனைவியை போலதான் உன் குடும்பம் ஆகிவிடும். ஒண்ணு இதுல இரு, ஒண்ணு பொய் சொல்லிக்கிட்டே இரு. உண்மையை பேசவே என்ன செய்யாத, பேசாத. இல்லனா உண்மையை மாத்திரம் என்ன செய்? பொய்க்கு இடம் கொடுக்காத. ஒண்ணு உலகத்தோடு இரு, இல்ல ஆவியானவரோடு இரு. இந்த ரெண்டு மேட்ச் பண்ண உன்னால ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒண்ணு திருடு, இல்லனா என்ன செய்ய? நியாயமாயிரு. திருடவும் செஞ்சுட்டு நியாயமா இருப்பேன்னா ஒரு நாளும் கேட்கல. வாந்தி பண்ணக்கூடிய நாட்கள் வெகு சீக்கிரமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியிலே கர்த்தர் நியாயம் விசாரிப்பா, நியாயம் தீர்ப்பாரு. உன் வேண்டுதலை தேவன் கேட்க வேண்டும் என்றால், உனக்கு வெற்றியான வாழ்க்கையை தேவன் தர வேண்டும் என்றால், முதலாவது உன் முழு இருதயத்தை கர்த்தர் கொடுக்க பழகிக்கோ. ஃபுல் ஹார்ட். இங்க சபையில உட்கார்ந்துகிட்டு நீ வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சபையில உட்காந்துட்டு ஃபேஸ்புக் என்ன செய்யக்கூடாது? பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சபையில உட்காந்துக்கிட்டு போனை என்ன செய்யக்கூடாது? ஆன் பண்ணவே கூடாது. வாந்தி பண்ணி போடுவார், வாந்தி பண்ணி போடுவார். உன் முழு இருதயம் எங்க இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும். சபை என்பது பொழுதுபோக்கு இடம் அல்ல, லவ் பண்ற இடம் அல்ல. சபை என்பது மெசேஜ் பண்ற இடம் அல்ல. சபை என்பது உன்னுடைய களியாட்டுக்கு உள்ள இடம் அல்ல. தேவன் வாந்தி பண்ணி போடுவார்.